உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். நேத்திலிருந்து காது சடனா கேட்காம போகுது, சடனா கேக்குதுடா. அது ஒன்றும் இல்லை மச்சான், இந்த காதல் ஃபீவர் வந்துட்டாலே கண்ணு தெரியாத கபோதி மட்டும் இல்லை, காது தெரியாத கூ. காதல்னா என்னன்னு தெரியுமா? அட்லீஸ்ட் காதல் பண்ணிருக்கியா? வாட்டா சிங்கம். பிரியா, ஒரு எமர்ஜென்சி. இன்னும் மளிகை பண்ணலாம். चन्ना मेरे या तेरी चन्ना मेरे या. ரிஹா, இந்த வீடியோவில் ஒரு 4-5 விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இந்த கருப்பு ஆடியோ லான்ச்சுக்கு ஏன் த்ரிஷா வரல, ஜனநாயகன் ரிலீஸு முக்கியமான ஒரு நபர்கிட்ட ஒருத்தர் கையில் இருக்குது, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு. கமலை வைத்து படம் பண்ண ஒரு 94 வயதான ஒரு டைரக்டரு 3 மாதத்தில் படத்தை முடிச்சிருக்காரு. அப்புறம் கரை படம் கலவையான விமர்சனம் இருந்தாலும் அந்த படத்தோடைய உண்மையான கலெக்ஷன் என்னப்பா அந்த 2-3 நாளில் அப்படின்னு ஒரு கேள்வி. சசிகுமாருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்ச ஒரு படத்தினுடைய டைரக்டர் போட்டிருக்க ஒரு உருக்கமான ஒரு பதிவு ஒன்று, இதெல்லாம் சேர்த்து தாங்க பார்க்க போகிறோம். ரைட், ஓகே. த்ரிஷா கருப்பு படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு சமீபத்தில் மதுரையில் நடந்தது. மிக மிக முக்கியமான படம் சூர்யாவுக்கு கருப்பு என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த வெற்றி ரொம்ப முக்கியமான வெற்றிப்பா அப்படின்னு. அந்த படத்து மேலே ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. அது வந்து எந்த வித ஓவர் பில்டப்பும் பண்ணல, ஓவர் ஐப்பும் கொடுக்கல. ரைட்டு, நீங்கள் வந்து பாருங்கள், படத்தை பாருங்கள், அப்போ தெரியும் அப்படின்ற மாதிரி அதை விட்டுட்டாங்க. வந்து சாய் அபேங்கரோடைய பாடல்கள் சூப்பராக இருக்குது. ஏறக்குறைய இந்த கருப்பு படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுகளோடு அடக்கி வச்சிட்டாங்க. ஆர்ஜே பாலாஜி தான் கொஞ்சம் அதிகமாகவே பேசிகிட்டு இருந்தார். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார், அங்கே பதிவு பண்ணோம். என்னென்னா, படத்தை ரொம்ப லேட் பண்ணிவிடவே சூர்யா ரசிகர்கள் என்னை வந்து ஃபோனில் வந்து கண்ணாமண்ணான்னு திட்டினாங்க அப்படின்னு. அது நடக்கிற ஒரு விஷயந்தான். வந்து எனக்கு நடந்திருக்குது. ஒரு திரையரங்கு உரிமையாளர், அவர் பேரை சொல்ல வந்து அவர் பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு, உண்மையாக சொன்னதுக்காக அவரை ஃபோன் நம்பரை தூக்கி ஒரு குரூப்பில் போட்டு விட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஃபோன் பண்ணி அப்படின்னு. அது ஒரு ஹேபிட் பொழுது அவங்களுக்கு வந்து அது யார் பண்ணுறாங்கன்னு தெரியல. வந்து ஏன்னா ஒருத்தர் நீங்கள் அசிங்கமாக திட்டுறதுனால, கண்ணா முன்னான்னு இப்போ பேசுகிறதுனால என்ன ஆகிட போகுது வந்து உங்களுக்கு? இதுதானா உங்கள் ஹீரோ சொல்லி கொடுக்குது? இதுதானா? என்ன வேதனையாக சொல்கிற ஒரு விஷயந்தான். விஜய்க்கு இல்லாத விமர்சனங்க வந்து விஜய் என்னென்ன அந்த சோஷியல் மீடியாவில் அரசியலுக்கு வந்த பிறகு என்னென்ன கழிவு ஊற்றுறாங்க. ஒரு பக்கம் போட்டுறனா கூட என்னென்ன கழிவு ஊற்றுறாங்க வந்து. அதுக்கு எதிர்வணியாக அந்த சோஷியல் மீடியாவில் தான் அவங்க வந்து அவங்க ரசிகர்கள் வந்து கருத்து சொல்கிறாங்களேண்டி. ஃபோன் போட்டு மச்சான் அவன் ஃப்ரீயாக இருக்கிறான், ஃபோன் போடு அவனை, வெளு அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. சரி, ஓகே. ஆர்ஜே பாலாஜிக்கு இந்த நிலமைலாம் மற்றவங்களுக்கு என்ன ஆகும்? கருப்பு படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாயிருக்குது. அது ரிலீஸ் ஆன போது தெரியும். வந்து இந்த பட விழாவில் ஏன் த்ரிஷா வரல அப்படின்ற ஒரு கேள்வி பெருங்கேள்வியாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து நான் அந்த நேரத்தில் நான் நினச்சது என்னென்னா, இது வந்து சூர்யாவுக்கான விழா, அவருடைய பட விழா, ரொம்ப முக்கியமான ஒரு பட விழா. இப்போ த்ரிஷா வந்துட்டா த்ரிஷா மேலே தான் எல்லா ஃபோக்கஸும் வரும், எல்லா மீடியாவும். இப்போ த்ரிஷா விஜய்ன்ற அந்த இது டாக் ஓடிங்குது இல்லை, ரொம்ப நாளாக ஓடிங்குது, இப்போ அதிகமாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களும் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் ஒரு போஸ்ட் இன்ஸ்டாவில் என்னென்னவோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஃபோக்கஸ் அதிகமாகிடும். குறிப்பாக ஒரு மீடியாவே வந்து ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு வார்த்தையை டிவிகே சம்மந்தமாகவோ விஜய் சம்மந்தமாக சொல்லிட்டா இந்த கருப்பு சம்மந்தமான ஃபங்க்ஷன் வந்து சுத்தமாக காணாமல் போய்டும். அதுதான் ஹைலைட்டாக மீடியாவில் பேசப்படும். இல்லை வந்துட்டாலே அது மாதிரி தான் ஆகிடும். வந்து இன்னும் ட்ரெஸ் கோடில் வந்திருக்காங்கன்னா ஒருவேளை மேடை ஏற்றப்பட்டு
த்ரிஷாவும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்றை பேசி விட்டு அதை டீகோட் பண்ண ஆரம்பித்து ஃபுல்லாக இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனு மதுரையில் நாம் நடத்தியிருக்கோம், அத்தனையும் கொலாப்ஸ் ஆகிடும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க அவங்க. அதுதான் உண்மையும் கூட வந்து. ஆனால் சில பேர் வந்து வேணும்னே வரல த்ரிஷா வந்து, அவங்களுக்கு வர விருப்பம் இல்லை, அப்படி வந்து என்னத்த ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் இன்றைக்கி த்ரிஷாவே ஒரு பதிவு போட்டிருக்காங்களாம். என்னென்னா, இந்த கருப்பு பட விழாவுக்கு என்னை கூப்பிடவே இல்லை, என்னை இன்வைட்டே பண்ணலை, பண்ணாத காரணம் என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. கதாநாயகி முக்கியமாக சூர்யாவுடன் 2 படங்களா 3 படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் கூப்பிட்ட கதாநாயகி இல்லாமல், ஏன்னா கதாநாயகி ப்ரொமோஷன் வர மாட்டேன்றாங்க, கதாநாயகி பேட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க, கதாநாயகி இல்லாமல் நாங்கள் வந்து ஃபங்க்ஷனை நடத்துகிறோம் அப்படிலாம் வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. அது சின்ன படங்களுக்கு நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் பெரிய படங்களுக்கு ஒரு கதாநாயகியை கூப்பிடாமல் இருந்திருக்கலாம், இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கும். கூப்பிட்டுட்டு நீங்கள் சொல்லியிருக்கலாம், எதுவும் பேசாதீங்க, இது சம்மந்தமாக கருத்தும் சொல்லாதீங்க, வாங்க உட்காருங்க பொம்மை மாதிரி, கிளம்புங்க, நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க, இந்த மீடியாவை எதையுமே கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது சரி, என்னை கூப்பிடலேன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது, சிங்கீதம் சீனிவாச ராவ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமலோடைய ஆஸ்தான இயக்குனர். பல படங்கள் அபூர்வ சகோதரர், மகளிர் மட்டும், மைக்கேல் மதன காமராஜன், வரிசையாக அப்படியே சொல்லிக்கிட்டே பார்க்கலாம். அவருக்காக ஒரு விழாவே நடத்தினார் வந்து கமலஹாசன். அவருடைய ராஜ்கமல் ஆஃபீஸில் அத்தனை பேரையும் வரவேற்று நடித்தவங்க, டெக்னீஷியன்ஸு, இசைஞானிகள், இளையராஜா, அத்தனை பேர் வந்து சிங்கீதம் சீனிவாச ராவ் அவர்களை வந்து அவ்வளோ பாசிட்டிவாக பேசினாங்க. பொதுவாக சொல்லுவாங்க, கமல் அவர்கள்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுறது பெரிய கஷ்டம், 1 படம் 2 படம் ஒர்க் பண்ணுறது பெரிய கஷ்டம், ஏன்னா அந்த குறிப்பறிஞ்சு வேலை செய்யணும். 2வது வந்து அவருடைய அந்த அப்டேட்டுக்கெல்லாம் ஈடு கொடுத்து ஒர்க் பண்ண முடியாது. அரசியலில் பர்சனலாக அவர் மேலே விமர்சனங்கள் இருந்தாலும் சினிமாவில் உண்மையிலே கலைஞானி தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவரை டார்ச் எடுத்து போனாரா, அல்லது வந்து உடைச்சாரா, டிவியை உடைச்சாரா, இது பண்ணாரா, அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம். அதை தாண்டி இன்றைக்கும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில், அதாவது சினிமாவில் சம்பாதித்ததை சினிமாவில் தான் அவர் வந்து சினிமா எடுத்து தான் அது இது பண்ணுறாரு, சினிமாவில் தான் அதை செலவு பண்ணிகிட்டு இருக்கார். அப்படி அவருடைய ஆஸ்தான இயக்குனர் சிங்கீதம் சீனிவாசராவ் அவர்கள், அவருக்கு 94 வயசு, ஒரு சேரில் தான் உட்காந்துட்டு இருக்கார், இடுப்புலாம் பெல்ட்டெல்லாம் கட்டிக்கிட்டா நீங்கள் இந்த இதுவை பார்க்கும்போது தெரிஞ்சுது. அவர் பாருங்கள், தெலுங்கில் ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படம் பிப்ரவரி மாதம் தொடங்கியிருக்காங்க, இந்த மே மாதம் டாக்கி போர்ஷன்லாம் கம்ப்ளீட், இனிமேல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் பண்ணோம். அந்த படத்துக்கே பேர் வந்து சிங்கீதம் அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க டைட்டில். தேவிஸ்ரீ பிரசாத் தான் வந்து அதுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு கமல் அவர்கள் கூட தொடர்ச்சியாக பயணம் பண்ணுறது எவ்வளோ பெரிய அனுபவமாக இருக்கும். அந்த அனுபவங்கள்லாம் கூட பகிர்ந்துக்கிட்டார் வந்து, நிறைய இருக்கும். அது ஒரு தடவை வைரமுத்து ஒரு இதில் சொல்லிகிட்டு இருந்தார், பேசியிருந்தார். இந்த ராஜபார்வை படம் கமலஹாசனுடைய 100வது படம் 1981 வந்தது. இல்லை அந்திமழை பொழிகிறது அந்த சாங் வந்து எவர்கிரீன். அது அந்த பாடல் பதிவு பண்ணி இதுவாகி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆனவுடனே கடுமையான விமர்சனம் வந்து தான், அந்திமழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது அப்படின்னு. ஒரு பார்வை திறன் இல்லாத ஒரு இளைஞர் பாடுறது, அவருக்கு தான் பார்வை திறனே இல்லையே வந்து, அப்புறம் அந்திமழை பொழிகிறது அதில் ஒவ்வொரு துளியும் தெரியறது எப்படிங்க தெரியும் அவருக்கு, இது என்ன முரண்பாடாக இருக்குது அப்படின்ட்டு வைரமுத்து அவர்கள்ட்ட பல பேர் வந்து விமர்சனமாக பத்திரிகைலாம் கூட எழுதியிருக்காங்க. என்ன நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய கவிஞர், கவி பேரரசு அப்படி இப்படின்ட்டு இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவர் சமயத்தில் பதில் கொடுத்தது என்னென்னா, கதைப்படி கமலஹாசன் வந்து ஒரு பார்வை திறன் இல்லாதவர், நல்ல வயலின் வாசிக்கக்கூடியவர், மியூசிக் போயிட்டு வயலின்ஸ் வாசிக்கக்கூடியவர். அவர் வந்து ஒரு ரெக்கார்டிங் தேட்டரில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடுவார், அதுக்கு இவர் வந்து வயலின் வாசிப்பார். ஏதோ ஒரு படத்துக்கு அவர் பாடம் வந்திருக்கார் எஸ்பி பாலசுப்ரமணியம், அதுக்கான ரெக்கார்டிங் நடந்துகிட்ருக்கு. அந்த பாடலுக்கான அவர் பாடுற அந்த படத்திற்கான சிச்சுவேஷன் தான் அந்த அந்திமழை பொழிகிறது அந்த சாங்கு. இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில், அந்த வயலின் வாசிக்கிற இந்த இளைஞருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருந்தால் நம்ம காதலியோடன் எப்படி இருந்தால் இது எப்படி இருக்குன்ட்டு, அப்படி ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த பாடலை நான் எழுதணும்போது எவ்வளோ புத்திசாலித்தனம் பாருங்கள். அதை ஒரு இயக்குனர் வந்து எவ்வளோ சூப்பராக எடுத்திருக்கார். அதுதான் சிங்கீதம் சீனிவாசராவ் 94 வயசில் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கார் அப்படின்பொழுது, அந்த சினிமா மீது கொண்ட ஒரு நேசம்தான். இன்றைக்கி 2 படம் இட்டானாலே காலரை தூக்கி விட்டுக்கிட்டு, நான் தான் டைரக்டர் தெரியுமா, நான் வந்து ரஜினி, கமல், விஜய், அஜித்துக்கு மட்டும்தான் கதை வச்சுருக்கிறேன், வேறு யாருக்கும் கதை இல்லை, என்ன பண்ண முடியும் தெரியுமா அப்படின்னு ரேஞ்சில் இருக்கிற டைரக்டரும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே வேளையில் இவரை மாதிரி 94 வயசில் இப்போவும் படம் பண்ணுறாருன்ற மாதிரி இவரையும் பார்த்து தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்கிற விஷயம் முக்கியமான ஒரு விஷயம். சரி, இந்த வாரம் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆன படம் வந்து கரை. மிகுந்த எதிர்பார்ப்புக்குள்ளான படம் தனுஷுக்கு. இந்த கரை படம் கலவையான விமர்சனம் முதல் நாள் இருந்தது. அப்புறம் முதல் நாள் கூட்டமே இல்லை பண்ணாங்க. வெள்ளிக்கிழமை வந்து மே தினம் ஃபுல்லாச்சு, அப்புறம் சனிக்கிழமை ஃபுல்லாச்சு.
இப்போ நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த 2-3 நாளுடைய கலெக்ஷன் என்ன அப்படின்னு நம்ம விசாரித்த வகையில் 16 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்குது வந்து. ஏன்னா போட்டிக்கு படங்கள் இல்லை. கரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கொடுத்தோம், நல்ல படம், ஃபீல் குட் படம். அதை போட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணுறக்கூடிய அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, போர் அடிக்கிற படமே இல்லை வந்து. கடை படம் ஓடிடுது வந்து. ஏன்னா இதுக்கு மேலே என்னங்க படம் எடுக்க முடியும்? எல்லா படத்தையும் போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தால் அப்புறம் என்ன தான் படம் எடுக்க முடியும்? அப்புறம் அவங்க என்ன தான் சொல்ல முடியும் வந்து. அதனால் வந்து படம் வந்து ஓகே, கலெக்ஷன் வைஸாக அந்த படம் வந்து தனுஷும் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, படம் ஓடல, வசூல் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சுமாரான, அதை விட கொஞ்சம் சூப்பரான ஒரு படம் வரும்போது மீடியாக்கள் வந்து ரொம்ப போட்டு அடிக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா படங்களுக்கும் சொல்கிறேன். ஜனநாயகன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜனநாயகன் படம் எப்போ சாமி வரும்? அது என்ன சொல்கிறது வந்து, அது பெரிய சுத்தல்லையே இருக்குதுங்க அந்த படம் வந்து. அந்த படம் எந்த நேரத்தில் அதுக்கு பூஜை போட்டாங்களோ அதெல்லாம் உண்டுங்க, கால நேரம்லாம் உண்டு வந்து. ஏன் பெரியவங்க சொல்கிறாங்களே நல்ல நாள் 10 போடுங்க, நல்ல நாள் 10 எதையும் செய்யுங்கன்றாங்களே, அது மாதிரி நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அந்த நல்ல நாள் எதுன்னு தெரியாமல் பண்ணதுனால சில படங்கள்லாம் சுத்தல்லையே சுற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த சுத்தலில் சுற்றுறதுக்கு விஜயோடைய அரசியலும் ஒரு காரணம் வந்து. ஜனவரி 9ஆம் தேதி அந்த படம் வந்திருந்தா அது இந்நேரத்துக்கு வந்து தேட்டரில் ஓட்டி முடித்து ஓடிடியில் வந்து டிவியில் போட்டு அதை ரைட்டு அதை வந்து இது மறந்து போயிருப்பாங்க. ஆனால் அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியல. அப்புறம் அந்த படம் வந்து லீக் ஆகி ஆன்லைனில் வெளியாகி அது சம்மந்தமாக ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி வச்சு இப்போ படம் எப்போங்க ரிலீஸ் ஆகும், நாங்கள் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோங்க அப்படின்னு ஒரு பக்கம் தேட்டருக்காரங்களாம் அந்த படத்தை போடுங்க, ஜனவரி மாதத்துலேருந்து ஒரு பெரிய படம் இல்லாமல் நாங்களும் தவிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது இப்போ என்ன முடிவோடு வந்திருக்குன்னா, ஏற்கனவே இந்த ஓடிடி நிறுவனத்து கூட ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டு, இல்லைங்க ரொம்ப டிலே ஆகிடுச்சுன்னா எங்கள் காசை திருப்பி கொடுங்கனாங்க. அந்த 120 கோடியை அந்த தயாரிப்பு நிறுவனம் கொடுத்தாச்சு. இப்போ ZEE5 இந்த ஓடிடியே வந்து இந்த படத்துக்கான ஓடிடியை அவங்க வாங்கியிருக்காங்க. அவங்க சொல்கிற டேட் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா ஓடிடி எந்தெந்த படங்களை எப்பப்போ அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணோம்னா அவங்க ஒரு லிஸ்ட்டு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ இந்த படத்துக்கு நாங்கள் எந்த டைமில், ஏன்னா 4 வாரம் கழிச்சு தான் படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் கழிச்சு தான் ஓடிடியில் போடணும், அதை 8 வாரமாக மாற்றுங்கன்னு தேட்டருக்காரங்களாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா 4 வாரம்னும் போது 4 வாரம் கழிச்சு தேட்டர் இதில் ஓடிடியில் பார்த்துக்கலாம், இது ஏன் தேட்டருக்கு போகணும் அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. அது 8 வாரம்னு மாற்றுங்க. நார்த்லாம் 8 வாரம் தான் மாற்றுங்க, தேட்டருக்காவது கொஞ்சம் கூட்டம் வரும்னு. ஆனால் இந்த படத்துக்கெல்லாம் கண்டிப்பாக தேட்டருக்கு கூட்டம் வரும் என்பதில் மாற்று கருத்தில் கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு மே 26 இல்லை 27ஆம் தேதி இந்த படம் வருவதற்கு 90% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அது என்ன காரணம் அப்படின்னா, இந்த மே மாதம் சம்மர் ஹாலிடே இதை விட்டுட்டா ஜூன்லேருந்து பள்ளிக்கூடம் திறந்துருவாங்க, பள்ளிக்கூடம் காலேஜ் எல்லாமே திறந்துருவாங்க. இந்த சம்மருக்கு ரொம்ப முக்கியமான படம். ஏற்கனவே படம் வந்து அங்கங்கே அலைபாஞ்சு வந்திருக்குது. 26 அல்லது 27ஆம் தேதி இந்த படம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுல இந்த படத்துக்கு வெறித்தனமான ஒரு ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. ஆனால் ஜனநாயகனுக்கு வெயிட்டிங். தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. அந்த படம் வந்து எல்லாருக்குமே, அந்த இயக்குனருக்கு முக்கியமான படம், சசிகுமாருக்கு முக்கியமான படம். இப்படி ஒரு பிரமாதமான ஒரு படத்தை எடுத்திருக்காருன்னு சொல்லி அந்த இயக்குனர் அப்படிலாம் பாராட்டினாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி 1 வருஷம் ஆகுது. அதுக்கு வந்து அந்த இயக்குனர் பெரிய அளவில் ஒரு நன்றி ஒன்று சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த படம் இல்லை, இது எனக்கு வாழ்க்கை கொடுத்த படம் அப்படின்னு. அந்த நன்றி தாங்க சினிமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஜெயிச்ச பிறகு கர்வத்தை காட்டக்கூடாது, ஜெயிச்ச பிறகு பணிவை காட்டணும், ஜெயிச்ச பிறகு நன்றி உணர்வை காட்டணும். அடுத்தடுத்து தான் வெற்றிகள் வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து சினிமாவில் எல்லா தொழிலும் உண்டு. சினிமாவில் அது அதிகப்படியாக இருந்தால் தான் அது அதுக்கான வாழ்க்கையை வந்து கொண்டு போய்கிட்டே இருக்கும் வந்து. இல்லைனா டபாலும் கீழே தள்ளி விட்டுட்டு போய்கினே இருக்கும் வந்து. ஏன்னா சினிமா தான் புகழும் பணமும் குயிக்காக கிடைக்கக்கூடிய ஒரு இடம். அந்த புகழும் பணமும் குயிக்காக வெளியேறக்கூடிய இடமும் அதுதான். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.